எப்போதும் உண்மையை மட்டுமே கூசாமல் பேசுபவர் முல்லா. கூசா முல்லா. ஒருமுறை பால்ய நண்பர் ஒருவர் முல்லாவை சந்திக்க வந்திருந்தார். இருவரும் சேர்ந்து சந்தைக்கு போக வேண்டியிருந்தது. சால்வையோடு புறப்பட்டார் முல்லா. நண்பர் கேட்டார், என்னுடைய சட்டை லேசாக அழுக்காக இருக்கிறது, அதன் மேல் போர்த்தி கொள்ள உங்களது சால்வையை கொடுப்பீர்களா? உங்கள் சட்டை தான் நன்றாக இருக்கிறது, திரும்பி வந்தவுடன் தந்து விடுகிறேன். உடனே தந்து விட்டார் முல்லா. நண்பரும் அதை அணிந்தபடியே, அந்த சால்வையை அணிந்தபடியே கம்பீரமாக கிளம்பி விட்டார். எதிர்பட்டவர்களிடம் அந்த சால்வை தன்னுடையது போலவே அவர் காட்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார். அந்த நண்பர், இது முல்லாவுக்கு முகம் சுளிக்க வைத்தது. சால்வை இவரதாயிற்றே, பொறுக்குமா? காத்திருந்தார். கொஞ்ச நேரத்தில் எதிரே வந்த முல்லாவின் நடுத்தர நண்பரிடம் இந்த சால்வை நண்பரை அறிமுகப்படுத்தினார். இவர் என்னுடைய பாலிய நண்பர், அவர் அணிந்திருக்கும் சால்வை என்னுடையது. அப்படியா என கேட்டுவிட்டு அவர் நகர முகம் சுளித்தார் ஓசி சால்வை நண்பர். சால்வை அது என்னுடையது என்று ஏன் சொன்னீர்கள்? முல்லா, ஏன் சொன்னீர்கள்? அவர் கேட்டாரா? அடுத்த முறை சால்வை என்னுடையது என்றெல்லாம் நீங்கள் பேசாதீர்கள், அவமானமாய் இருக்கிறது. தலையாட்டியபடியே முல்லா மேலும் நடக்க ஆரம்பிக்க எதிரே வந்தார் கோடித்தரு நண்பர் ஒருவர். அவரை நிறுத்தி முல்லா, இவர் என்னுடைய பாலிய நண்பர், இதோ இவர் அணிந்திருப்பது என்னுடையதும் அல்ல, அவருடையதும் அல்ல. இப்படி உண்மையை பேசிவிட்டார் முல்லா. வந்தவரும், ஓ அப்படியா, அப்படி என்றால் திருடியதா? சால்வை இவருக்கு நன்றாகவே இருக்கிறது, திருடினாலும் பரவாயில்லை, எங்கே திருடினார்? இப்படி கேட்டுவிட்டு அவர் வெறுவென போய்விட்டார். அவ்வளவுதான், அவமானத்தின் உச்சத்திற்கே போய்விட்டார் அந்த நண்பர். சால்வையை கலட்டி முல்லாவிடமே கொடுத்துவிட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பித்து விட்டார். இனி உங்கள் சால்வையும் வேண்டாம், உங்கள் சபகாசமும் வேண்டாம். ஓசி பந்தா ஒருவரை உசத்தி காட்டாது. ஓசி பந்தாவா? அது வெளியே அழகு பெருமை, உள்ளே அழுக்கு வெறுமை. இப்படியெல்லாம் பிதற்றி திரிவாராம் ஓசி பந்தாக்காரர். எனக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு, ஒரே ஒர்க்கு டென்ஷன், ஒர்க்கு ப்ரெஷர் போங்க, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ், ஒரே ஸ்ட்ரெஸ். இவர் தான் ஆபீஸில் முக்கியமான மீட்டிங்னு சொல்லிவிட்டு டீ கடையில் போய் உட்காந்துருப்பாரு. அவருடைய காலண்டர்ல எல்லா நாளுமே இம்பார்ட்டன்ட் தான் குறிச்சிருப்பாரு. ஓசி பந்தாக்காரரது ஆன்மா அழுக்கேறி இருக்கும், நிழலடித்திருக்கும். உழைப்பில்லாத பந்தா மலர் இல்லாத பூ இதழ். வெட்டி பந்தாவுக்கு வெட்டி ஆளுமையே பரிசு. ஓசி பந்தாக்காரர் ஆர்ப்பாட்டமாய் வெளியில் தெரிவார், உழைப்பாளி அமைதியில் உள்ளே ஒளிர்வார். நினைவிருக்கட்டும் நட்பே, கடவுள் தனது சொர்க்கத்தை ஓசிக்காரனுக்கு ஓசி கொடுக்க மாட்டார்.